ஏன் சார் சொல்லக்கூடாது? திரு ஜி.கே. நாகராஜ். வணக்கம். புதிய தலைமுறைக்கு ஒரு பாராட்டு சொல்லணும். மாநில அரசு பத்தி ஒரு சின்ன குறை கூட சொல்லாத ஆட்களை உட்கார வச்சு மத்திய அரசை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய பாராட்டக்கூடிய விஷயம் தான். தமிழ்நாட்டுல தொழில் நசிவடைந்ததுக்கு மாநில அரசே காரணம் இல்லையா? கோயம்புத்தூர்ல இருந்த பம்ப் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு முழுமையா குஜராத் போயிருக்கு, முழுமையான வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அந்த கேள்வி நான் கேட்டேன்ல அவர்கிட்ட. அது ஏற்றுமதி சார்ந்த தொழிலுக்கான விதிமுறைகளை உருவாக்குவது மத்திய அரசாங்கம்னு சொன்னாரு, விளக்கம் கொடுத்தாரு அவரு சிந்தன். இங்க தமிழ்நாட்டுல ஒரு முறை ஒரு நரேந்திர மோடி அவர்களை ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு தொழிலதிபர் சந்திச்சார். அவர்கிட்ட மோடிஜி கேட்டார், நான் சொல்றது 15 வருஷத்துக்கு முன்னாடி, அவர் சீஃப் மினிஸ்டர் இருக்கிறப்ப கேட்டாரு, தமிழ்நாட்டுல பஞ்சும் இல்ல, தமிழ்நாட்டுல கரண்ட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல லேபரும் இல்ல, அப்புறம் எதுக்கு தமிழ்நாட்டுல தொழிற்சாலை வச்சிருக்கீங்க, தயவு செய்து குஜராத்துக்கு வாங்க அப்படின்னாரு. இப்பவும் அப்படிதான் சார் சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு தமிழ்நாடுனா என்னன்னு தெரியல, அவரு குஜராத்துக்கு தான் இப்போ சிஎம். இல்ல நீங்க போய் பேசுறப்ப நான் கேட்டிருந்தேன். 15 வருஷம் முன்னால இல்ல, இப்போவா தான் பண்ணிட்டு இருக்காரு. நண்பரே நீங்க பேசுறப்ப சரி பேசுங்க. இன்னொன்னு மிக முக்கியமா, குஜராத்ல தொழில் வளர்ந்ததுக்கு மிக முக்கிய காரணம் கம்யூனிஸ்ட்கள் இல்ல, கொடி பிடிக்கிறதுல, உண்டியல் கொடுக்கறதுல, மக்களை ஏமாத்துறது இல்ல. மிகச்சிறப்பான ஒரு குஜராத்ல ஒரு மிகச்சிறப்பான ஆட்சி, தொழிலாளர்கள் தொழிலாளர்களுடைய உறவு நல்லா இருக்கு. இல்ல, தொழிலாளர்களுக்கு ஆதரவா பேசுறவங்களை போய் நம்ம இப்படி கொச்சப்படுத்தலாமா? ஆதரவா பேசலையே, எந்த தொழிலாளர் வளர விட்டாங்க? இவங்க இன்னும் உண்டியல் கொடுக்கிற நிலைமைக்கு தான் தொழிலாளர் வச்சிருக்காங்க. இவங்க எந்த கம்யூனிஸ்ட் காணாம போயிடுச்சு அன்னைக்கு. எங்க இருக்குன்னு கம்யூனிஸ்ட் எங்க இருக்குன்னு கேளுங்க அவங்கள. இல்ல 8 மணி நேர வேலை வரையறையோ, தொழிலாளர்களுக்கான சட்டங்களை கொண்டு வந்ததுலயோ இடதுசாரிகளுக்கான பங்களிப்பு எதுவுமே இல்லையா? பங்களிப்பு இருக்குங்க, இல்லன்னு சொல்லலைங்க. பட் எங்க இருக்காங்க அவங்க கட்சி, எங்க இருக்குன்னு கேளுங்க அவங்கள. நீங்க எங்க இருக்கு அவங்களுடைய சித்தாந்தம், எங்க ஜெயிச்சிருக்குன்னு கேளுங்க. இல்ல தேர்தல் வெற்றியும் அரசியல் வெற்றியும் பங்களிப்பை மறைச்சிருமா என்ன? அது எல்லாருக்கும் இந்த பங்களிப்பு உண்டுங்க. ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, நடந்தாங்க. இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு? இன்னைக்கு போராடுற கம்யூனிஸ்டுகள், தொழிலாளருக்கு ஆதரவு என்று போராடுறவர்கள் திரைமறைவுல வேற மாதிரி பேரம் பேசுறாங்க. அதான் இன்னைக்கு கம்யூனிஸ்டுடைய வளர்ச்சி, அதான் நடந்திருக்கு. இன்னைக்கு நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன், இந்த மாதிரி நான் சப்ஜெக்ட் மாதிரி போறேன். 2008 இங்க இருந்து ஒரு 50,000 தொழிற்சாலைகள் மூடப்பட்டது. இங்க சிறு குறு தொழிற்சாலைகள், வார்ப்பு தொழிற்சாலைகள், காஸ்டிங் ஃபேக்டரி சொல்ற பல ஃபேக்டரி இங்க இருந்து பெல்காம் ஷிஃப்ட் ஆச்சு, பெல்காமுக்கு மாறிச்சு. என்ன காரணம்னா கரண்ட் கொடுக்க முடியல. இன்னைக்கு தமிழ்நாட்டு நிலைமை என்ன தெரியுங்களா? நீங்க தொழிலாளர்கள் அப்படின்னா ஒன்னா பீகார், யூபி அல்லது பங்களாதேஷ் இருக்கிற வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவங்க, இவங்களை மட்டும் நம்பித்தான் நீங்க தொழில் செய்யக்கூடிய நிலைமையில தமிழ்நாடு இருக்கிறது. அது விவசாயம் ஆகட்டும், பாக்கு வெட்டுற தொழிலாகட்டும், டெக்ஸ்டைல் தொழிலாகட்டும், நீங்க களை வெட்டுறது கூட, பால் கறக்கிறது கூட இன்னைக்கு நாம வடைந்திரிகள் நம்பி இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? தமிழ்நாடு அரசு மனித வளத்தை முழுமையாக கெடுத்து விட்டது. ரகுநாதன் அவர்கள் பேசினாங்க, ஏதோ மத்திய அரசு தான் எல்லாத்துக்கும் காரணம். இல்ல, உற்பத்தி செலவு ரொம்ப அதிகம். இன்னைக்கு நீங்க உற்பத்தி காட்டன் பருத்தி இறக்குமதிக்கு 11% வரி விதிக்கப்படுது அப்படின்னு டெக்ஸ்டைல் உற்பத்தி செய்யறவங்க சொல்றாங்க. அது மாதிரி பாலியஸ்டர், விஸ்காஸ் மாதிரியான உற்பத்தி பொருள்களை தரக்கட்டுப்பாடுன்னு ஒன்று வைக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட 2 நிறுவனங்கள்கிட்ட மட்டும் வாங்க வேண்டியது இருக்கு. சீனாவை விட 25% அதிகமான விலைக்கு வாங்குறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் பின்னலாடை தொழிலை பாதிக்கலையா? இதனால உற்பத்தி கெட்டு போலையா? கரெக்ட் கார்த்திக், நீங்க கேட்கறது சரிதான். இன்னொரு பக்கம் விவசாயிகளையும் பார்க்கணும்ல. இங்க பஞ்சு உற்பத்தி செய்யற விவசாயிகள் குறைந்த விலைக்கு கொடுக்க முடியல. என்ன காரணம்? இன்னைக்கு விவசாய கூலி 400 ரூபாய், 800 ரூபாய். விவசாய கூலிக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கிறது இல்ல. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் முழுமையாக நீங்க பாத்தீங்கன்னா அந்த சாலை ஓரங்கள்ல புல்லு வெட்டுறக்கு, நல்லாகிற குளத்தை தோண்டி குழி போடுறதுக்கு, மரங்களை வெட்டுறக்கு, இதுக்கு மட்டும் 100 நாள் வேலை வாய்ப்பு பயன்படுத்தப்படுது. 13,000 கோடி ரூபாய் ஒதுக்குறோம் தமிழ்நாட்டுல. அந்த திட்டங்கள் விவசாயத்துக்கு பயன்படுதா? இல்லையே. மாநில அரசு 1% அக்கறை காமிக்கலையா? அதுல சரி, வங்கதேசத்துக்கு 60% நாம காட்டன் ஏற்றுமதி பண்றோம், எந்த வரியும் கொடுக்கறது இல்லையே, மானிய விலையில தானே கொடுக்கறோம். அப்போ விவசாயிகள் லேபர் ரொம்ப சீப்பா, விவசாயிகள் அப்ப பாதிக்கப்படுறது இல்லையா? இல்லைங்க, அதான் சொல்றேனுங்க. இந்த காட்டனுடைய தரம் இப்ப ஏன் 10% டாக்ஸ் போடுறோம் அப்படின்னா, ஒன்று நம்முடைய தரத்தினுடைய காட்டனுடைய தரம் இல்ல, வெளியிலிருந்து வர காட்டன் தரம் நல்லா இருக்கிறதுக்காக தரத்தை அதிகமா அவங்க எடுக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு வாங்குறாங்க. அதை தடுப்பதற்காகத்தான் மத்திய அரசு வரி போடுது. அது மட்டும் இல்லாம
இங்க இருக்கிற இந்த விலை, லேபர் காஸ்ட், மின்சார கட்டணம், மற்ற ப்ராசஸிங், டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ், இதையெல்லாம் செஞ்சு முடிக்கிறப்ப நமக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய தொகைங்கிறது அதிகமா போகுது. அந்த பிரைஸ் ரேட்ல கொடுக்க முடியறது இல்ல. நம்மளால வெளிநாடுகளோட காம்பீட் பண்ண முடியல. அப்போ ஒரே வழி இதெல்லாம் குறைக்கிறதுக்கு நம் பங்களாதேஷ் சென்று அங்க நம்முடைய பூலன் சொன்ன மாதிரி எந்த நாமஸும் கிடையாது. இங்க தமிழ்நாட்டுல பொல்யூஷனை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா பொல்யூஷன் ஃபாலோ பண்ணாலும் நீங்க அதுக்குரிய லஞ்சத்தை கொடுத்தாகும், அதுக்குரிய எக்ஸ்பென்ஸை நீங்க கொடுத்தாகும். லஞ்சத்தை கொடுத்த பின்பும் கூட அதை பின்பற்றாமல் பண்ற தொழிற்சாலைகள் தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதை மிகச்சரியா பின்பற்றுறவங்க அவங்களால அந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியாது. இதெல்லாம் பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல. ஒரு உரிய மாநில அரசு மாநில அரசையும் மத்திய அரசோடு சேர்ந்து பொறுப்பாக்குவோமா, இல்ல மாநில அரசை மட்டும் பொறுப்பாக்குவோமா? நீங்க வச்சிருக்கிற விவாதத்தின் தொடர்பு வடக்கு போகுதான் கேக்குறீங்க. வடக்குக்கு தொழில் நான் சொல்ற காரணம், தமிழ்நாட்டிலிருந்து வடக்கு போவதற்கு முக்கியமான காரணம் இங்க இருக்கிற ஆதரவற்ற நிலை. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், யூபி 2ஆம் இடத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது தொழில் இதுல. நீங்க தெலுங்கானா இன்னைக்கு அந்நிய முதலீடு ஈர்ப்புல தமிழ்நாட்டை முந்தி விட்டது. என்ன காரணம்? இன்றைக்கு தமிழ்நாடு கடல்ல கலந்துக்கலாம், எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்ல. இதே அங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு குறைந்தபட்ச ஊதியம்னு ஒரு வரையறை இல்ல அப்படின்னா வட மாநிலங்கள்ல வரவேற்பு இருக்கதானே செய்யும் முதலீட்டாளர்களுக்கு. அந்த கோணத்துல நீங்க ஏதோ கம்யூனிஸ்ட்கார வாட்ஸ்அப் செய்தியை பார்த்து பேசுறதுக்காக அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. குஜராத்ல பாருங்க, நர்மதை நதி சாக்கடையாய் ஓடியது என்று சந்தனமாய் மணக்கிறது. இன்னைக்கு விதிகளை மிகச்சிறப்பாக சாலை உட்பட அனைத்தையும் மிகச்சிறப்பாக பின்பற்றிட்ட ஒரு மாநிலம்னா குஜராத் தான். இல்ல, நம்ம வட மாநிலம்னாவே குஜராத் தானா? வட மாநிலம்னா குஜராத், மத்திய பிரதேசம் இல்லையா? உத்தரப்பிரதேசம் வராதா? பாருங்க, அங்கங்க பூலகி நண்பர்கள் மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்களும் விதியை பின்பற்ற சொல்லி போராடுறாங்க. அரசு, காங்கிரஸ் அரசும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. எங்களெல்லாம் அழைச்சிட்டு போங்க குஜராத்துக்கு, உங்க செலவுல சந்தனமா மணக்குதான்னு பாப்போம். வரோம், இடைவேளைக்கு போறோம். அடுத்த ட்ரிப் போகும்போது சொல்றீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போறோம். ஓகே, இடைவேளைக்கு பிறகு. இல்ல, இங்க இருக்கிற 5 பேர்த்தையும் கூட்டிட்டு போறேன். ரொம்ப ரொம்ப பெரிய மனசு.